அண்ணாமலை அவர்களோட உண்மை முகம் இதுதான். அதனால மத்திய அரசு மோடி வரைக்கும் கட்டு 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 அண்ணாமலை அவர்களோட உண்மை முகம் இதுதான். ஸோ மத்தியிலிருந்து அண்ணாமலை அவர்களுக்கு இப்போ பெரிய எச்சரிக்கை விட்டு இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இந்த அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை அமித்ஷா அண்ணாமலைக்கு விட்டு இருக்காங்க. இதனால் அண்ணாமலையும் சம கோபத்தில் இருக்காங்க. தொடர்ந்து அதிமுக பிஜேபி கூட்டணியை பிரிப்பதற்கான முயற்சியில் இருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி எப்பெல்லாம் ஸ்ட்ராங்காக போகுதோ அப்போ அண்ணாமலை அவர்கள் தன்னோட வாயாலே இந்த கூட்டணி பிரித்து விடுவார்கள். ஸோ இதுக்கு முன் பிஜேபி அதிமுக கூட்டணி பிரித்ததற்கான மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அண்ணாமலை தான் ஜெயலலிதா அவர்களை பற்றி சில விஷயங்கள் தவறாக பேசியிருந்தாங்க. இது அதிமுக தொண்டர்களுக்கும் அதிமுக நிர்வாகிகளுக்கும் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதனால தான் அண்ணாமலை அவர்களால் அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்து தனித்தனியாக நாடாளுமன்ற தேர்தல் சந்தித்தாங்க. இது ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய தோல்வியை தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி மாநில பதவி இருந்தால் நாங்கள் கூட்டணியில் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரே அடியாக சொல்லிட்டாங்க. அதனால பிஜேபி அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கினாங்க. இப்போ மீண்டுமே பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்திருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் அண்ணாமலை அவர்களோட நேற்று ஸ்பீச் தான் செமையாக வயலாகி கொண்டு இருக்கு. அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாங்க. என்னதான் அமித்ஷா சொன்னாலுமே தொடர்ந்து கூட்டணியை பற்றி அமித்ஷா தான் பேசிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசல. ஸோ கூட்டணி ஆட்சி 50 தொகுதி அப்படி இப்படின்னு அமித்ஷா தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற நிறைய விமர்சனங்கள் அமித்ஷா மீது இருந்தது. இந்த ஒரு விஷயம் லைட்டாக இப்போ வெடிக்க ஆரம்பித்து இருக்கும்போது அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் பெருசாக வெடித்தது. அதாவது அமித்ஷா அவர்கள் மதுரையில் என்ன பேசியிருக்காங்கன்னா, எங்களுக்கு 50 தொகுதி வேண்டும். ஸோ போன முறை 23 தொகுதியில் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த முறை 50 தொகுதியில் போட்டியிட போகிறோம். முக்கியமாக அதிமுக சில இடத்துல 4 கொங்கு மண்டலத்திலிருந்து கொஞ்சம் தோல்வியை பெற்றது. அந்த இடத்துல நாங்கள் போட்டியிட போகிறோம். பிஜேபி போன டைம் எந்தெந்த இடத்துல 2வது இடம் பிடித்ததோ அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இது அதிமுக நிர்வாகிகள் தரப்பில் கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படுத்தியது. எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை, ஆனால் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் நீங்கள் எப்படி 50 தொகுதி தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறீங்க, ஸோ நீங்கள் தலைமை நாங்கள் தலைமை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தது. அதை இன்னுமே இப்படி வெடிக்கிற அளவுக்கு அண்ணாமலை அவர்களோட ஸ்பீச் இருந்தது. அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்னா, 78 தொகுதிகள் எங்களுக்கு வேணும், அதிமுகவை விட நாங்கள் தான் பெருசாக வளர்ந்துருக்கோம், என்னால் வளர்ந்துருக்கு, அதனால் 78 தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசிட்டாங்க. இதுக்கு யாராவது கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் பேசினா எல்லாம் மதிப்பாங்க. ஆனால் இப்போ யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமாக நாயனார் அவர்கள் மத்தியிலிருந்து அதிமுக கிட்டே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் பேசுனது நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அண்ணாமலை அவர்கள் பேசுனதுக்கு அதிமுக நிர்வாகிகள் யாருமே பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மத்தியிலிருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதே மாதிரி அந்த கோரிக்கைக்கு ஏற்றபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக நிர்வாகிகள் அண்ணாமலையை பேசுனதுக்கு யாருமே ரிப்ளை கொடுக்க வேண்டாம், அவர் இப்போ பிஜேபி நிர்வாகி கிடையாது, ஸோ அதனால் அவர் என்ன வேணா பேசிக்கிட்டோம், அவருக்கு ரிப்ளை கொடுத்து அவர் பெரிய ஆளாக ஆக்கிடாதீங்க, அவர் அவரோட தலைவர் பதவி போனதால் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ பிஜேபி வாழணும் அவருக்கு ஆசை இல்லை, அதிமுக அழியணும் தான் அவருக்கு ஆசை, ஸோ அதனால் அவர் பேசுகிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அமித்ஷா அண்ணாமலையை கூப்பிட்டு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதனால் அண்ணாமலை அவருக்கும் செம அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. அப்செட் கூட இல்லை, கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி தனி கட்சியும் ஆரம்பிக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஸோ அண்ணாமலை அவர்களோட நடவடிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?